நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும் கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. அரசரை போல் ஆளுமை திறன் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சரிக்கிறாரு. அதுவும் குரு வீட்டில் செஞ்சரிக்கிறதால பொருளாதாரத்தில் நிறைவு அப்படிங்கிறது ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள்லாம் லாபம் அப்படிங்கிறது உண்டு. இந்த மாதத்தில் கண்டகச்சனையின் ஆதிக்கமும் இருக்குது உங்களுக்கு. அதனால மனக்குழப்பம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையை செய்தாலும் இதை செய்வோமா வேண்டாமா அப்படிங்கிற இரட்டிப்பு சிந்தனை அதிகரிக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகையாலும் பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. அடுத்தவர்கள் விஷயத்துல தலையிடுவதை தவிர்த்துக்குங்க. பண பொறுப்பு மட்டும் நீங்க எந்த காரியத்திலையும் யாருக்காகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வியாபாரத்துல இந்த மாதம் ஏற்ற இறக்கமான நிலையே இருக்கும். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தை ஒத்தி வைப்பீங்க. நெருங்கிய நண்பருக்கு இக்கட்டான நேரத்தில் பண உதவிலாம் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக தொழிலுக்கு தேவையான ஆர்டர்களை பெறுவதில் அக்கறை காட்டுவீங்க. தேவையில்லாத செலவுகளை எல்லாத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்துவீங்க. இந்த மாதத்தில் பழைய கடன்களை அடைக்கிறதுக்கு கடுமையாக உழைப்பீங்க. பிள்ளைகளோட படிப்பு செலவுக்காக அரசாங்கத்திடமிருந்து உதவிகளை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்கும். தனியார் துறை ஊழியர்கள்லாம் கடுமையாக உழைத்து முதலாளிகளின் பாராட்ட பெறுவீங்க. மனதிற்கு பிடித்த பெண்ணை மணமுடிக்க நண்பர்கள் உதவியோடு தேவையான ஏற்பாடுகளை எல்லாத்தையுமே செய்வாங்க. தொடர்ந்து மகர ராசியில் சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. இந்த வாக்கிய ரீதியாக நடக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு ஏராளமான மாற்றங்களை வழங்க போகுது. கண்டகச்சனியாக வருவதால் தொழிலில் போட்டிகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தொல்லை தரும் எதிரிகளோட பலமும் கூடும். வரவு வருவதற்கு முன்பே செலவு அப்படிங்கிறது காத்திருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆரோக்கிய தொல்லையும் வரும். கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறதால உத்தியோக மாற்றம், ஊர் மாற்றம்லாம் கண்டிப்பாக வந்தே தேரும். தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் தளர விட வேண்டாம். சனி கவசம் பாடி சனி பகவானை தொடர்ந்து வழிபடுவதோடு சனியின் பலம் அறிஞ்சு அதற்குரிய சிறப்பு வழிபாடுகளையும் மேற்கொள்ளுங்க. செல்வ விருத்தியில இருந்து வந்த தடை அப்படிங்கிறது இருக்காது. உங்க ராசிநாதன் சூரியன் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயோடு இணைஞ்சு பயணம் செய்ய போறதால அரசு வேலை, போட்டித் தேர்வுகள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு உறவினர் வீட்டு விசேஷங்களில் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுவீங்க. செவ்வாய் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல பயணம் செய்வதால வீடு, நிலம் போன்ற வகைகளிலும் தொழில்களிலையும் விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும். தரகு, கமிஷன் தொழிலெல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு.
குருவின் பார்வையால் பண வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு சொத்து சேர்க்கையும் வந்து சேரும். படிப்பில் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன் பயணம் செய்கிறதால பயணம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக பயணம்லாம் சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. இந்த மார்கழி மாதத்தில் உங்களுக்கு பல விதத்திலேயே நன்மைகள் நடக்கக்கூடும். நீங்கள் செய்து முடிக்க நினைத்த விஷயங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. மகிழ்ச்சியாக மற்றவர்களிடம் பேசுவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதே சமயம் மற்றவர்களை பற்றி புறங்கூறுவதை தவிர்த்துக்குங்க. அதனால் ஒரு சில பிரச்சனைகள்லாம் வரும். பணிபுரிபவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல செய்தி வந்து சேரும். உங்களை அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனநிலை மாறும். மற்றவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதை தவிர்த்துக்குங்க. இனிமையான வார்த்தைகளை நீங்கள் மற்றவர்களிடத்தில் பயன்படுத்திக்குங்க. மன மகிழ்ச்சி தரும் காரியங்களெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் செய்வீங்க. திருமண வாழ்க்கையில் உங்களுடைய ஈகோவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு மனம் விட்டு பேசுவதன் மூலம்லாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும். புதிய பொழுதுபோக்குகள் எல்லாத்தையும் மேற்கொள்ளுவீங்க. உங்களுடைய காதல் பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும். வியாபாரத்திலலாம் புதுமையான யோசனைகளை உருவாக்குவீங்க. மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக கவனத்தை செலுத்தணும். மார்கழி மாதத்தின் கடைசியில் தனுசு ராசிக்கு புதன் வராரு. 2க்கும் 11க்கும் அதிபதியான புதன் வாக்கியஸ்தானத்தில் வரும்பொழுது தனவரவு தாராளமாக இருக்கும். படுக்கையில் கிடந்தவர்கள் கூட பம்பரமாக சுழண்டு பணிபுரியறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கைகூடி வரும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாமதப்பட்ட பொறுப்புகள்லாம் தாமாக வந்து சேரும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்கெல்லாம் தடைகளையும் மீறி முன்னேறி சொல்லுவீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் மேலிடத்து இருந்த நிர்பந்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு சில கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வரலாம். கலைஞர்கள்லாம் எதையும் திட்டவிட்டமாக முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை வரும். மாணவர்களுக்கெல்லாம் மறதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெண்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த பிரச்சனை தலை தூக்கும். அனாவசியமான செலவுகளை குறைச்சிக்குங்க. சிக்கனத்தை கடைபிடிக்கிறது தான் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லது. பிள்ளைகளை உங்களுடைய கண்காணிப்புலேயே வச்சுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவர்களால் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. மார்கழி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தியாக வராரு. உங்கள் ராசிக்கு 5க்கு 8க்கு அதிபதியானவர் குரு. அவர் வக்ர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்க்குறது யோகமான அமைப்பு. சான் ஏறினால் முளம் சறுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் இனிமேல் நீங்கள் சகஜ நிலைக்கு வரப்போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது. கல்யாண முயற்சிகளெல்லாம் கைகூடு வரும். விரயங்கள் அதிகரித்தாலும் வரவும் அதற்கு ஏற்றளவு உங்களுக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனத்தை செலுத்தணும். வயதானவர்கள்லாம் சர்க்கரையோட அளவு, இரத்த அழுத்தத்தோட அளவு இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு மாதந்தோறும் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் மனம் அப்படிங்கிறது அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால் பேச்சில் நிதானத்தை கடைப்பிடியுங்க. வீட்டில் இருக்கிறவர்களிடத்துல மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு சுக்கிரன் 3க்கும் 10க்கும் அதிபதி. இக்காலத்தில் தொட்டது துலங்கும், தொழில் வளம் சிறக்கும். உங்களுக்கு திட்டமிட்டபடியே காரியங்களை எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. பணிபுரியும் இடத்துல உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். தனுசு ராசியில் மார்கழி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பேச்சியாகி போகிறாரு. 4க்கும் 9க்கும் அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளையே வழங்குவார். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு. அதிகாரம் பலம் பெற்றவர்களோட நட்பால் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீங்க. வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை விலைக்கு வாங்குவது போன்றவற்றிலெல்லாம் கவனத்தை செலுத்தலாம். பிள்ளைகளோட கல்யாண முயற்சியில் இருந்து வந்த தடை அப்படிங்கிறது மறையும். சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மார்கழி மாதத்தில் வெள்ளிக்கிழமை தோறும் ராவு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபாடு செய்துவாங்க. உங்களுடைய துன்பங்கள் அனைத்துமே கலைந்தோடும். காலையில் எழுந்து நீராடிட்டு சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க. அமாவாசை நாட்களில் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த மார்கழி மாதத்தில் வேகமாகவும் விவேகத்தையும் கொண்டு செயல்படக்கூடிய மாதமாக இருக்கும்.